ரீசெண்டா ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, செமையா ரீல்ஸ்லாம் பண்றாங்க. அக்கா நல்லா இருந்தாங்களா? பட் அது ஒரு அக்காவே இல்ல கைஸ், இது அந்த பொண்ணு இல்ல, சூப்பரா ஃபேக் ஏஐ கேரக்டர். நான் பொண்ணே இல்லடா. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எது ஒரிஜினல் எது ஃபேக்னே சரியா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அவ்வளவு அக்யூரேட்டா இப்போ ஏஐ கேரக்டர்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணி வீடியோஸ் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் பத்தி சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சில திடுக்கிடும் தகவல்கள்லாம் தெரிய வந்தது கைஸ். ஓ இப்படிலாம் கூட இந்த ஏஐ கேரக்டர்ஸை யூஸ் பண்றாங்களான்னு எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பட் இது டுட்டோரியல் வீடியோலாம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க. மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ கேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பர்பஸே என்னன்னா மார்க்கெட்டிங் தான். இப்போ நார்மலா இப்போ ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பிராண்டுக்கு கண்டிப்பா ஆன்லைன் பிரசன்ஸ் வேணும். அவங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஏதாச்சும் சின்ன இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போய் நம்ம பிராண்டை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசி ஒரு வீடியோ கொடுப்பா தம்பின்னு கேட்டா அந்த தம்பி 10K 20K கொடுங்கன்னு கேட்பாரு. உங்க கடைக்காரங்க ஊரா அப்படித்தானே கேக்குறாங்க. தப்பில்ல. சோ இப்போ அந்த பிராண்ட் என்ன பண்றதுன்னு அப்படியே இந்த சைடு வந்து உண்மை மாதிரியே இருக்கிற ஏஐ கேரக்டர்ஸை கிரியேட் பண்றாங்க. மூக்கு எங்க இருக்கணும், கண்ணு எப்படி இருக்கணும்னு சூப்பரா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அழகா ஒரு பொண்ணை ரெடி பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு எப்பவுமே பொண்ணுங்க கேரக்டர் மட்டும் ஏஐல ஜெனரேட் பண்றீங்க? ஏன் பசங்களெல்லாம் இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா? சரி, அந்த டாபிக் நான் லாஸ்டா வரேன். இப்போ அந்த ஜெனரேட் பண்ண ஏஐ கேரக்டர் வச்சு எடுத்த உடனே பிராண்டை ப்ரோமோட் பண்ண வைக்காம அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரியலா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை பில்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸியா அந்த பிராண்டை ஆடியன்ஸ் கிட்ட ப்ரோமோட் பண்ணி காசு மேக் பண்றாங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வேலை முடிஞ்சது. அந்த ஏஐ கேரக்டர் எத்தனை ரீல்ஸ்னாலும் பண்ணும், என்ன சொன்னாலும் பண்ணும், எப்படி வேணாலும் பண்ணும், எல்லாமே அந்த பிராண்டோட இஷ்டம் தான். 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். நம்ம ஊர்ல இப்பதான் இது மெதுவா வர ஆரம்பிக்குது. பட் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஏற்கனவே வந்தாச்சு கைஸ். அவ்வளவுதான். இது எப்படின்னா சில பிராண்ட் அவங்களுக்குனே தனியா ஒரு ஏஐ கேரக்டர் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. இல்லனா இண்டிவிஜுவலா ஏஐ கேரக்டர்ஸ் யாராச்சும் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு நிறைய ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டு மல்டிபிள் பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்றாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாமே காசுக்காக தான். பாருங்க கைஸ், நம்ம கொடுக்குற அட்டென்ஷனை வச்சு என்னென்னலாம் பண்றாங்கன்னு. சும்மா ஒரு ஏஐ கேரக்டர் கிரியேட் பண்றது, 18+ மாதிரி 4 ரீல்ஸை போஸ்ட் பண்றது, அப்புறமா பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்றதுன்னு ஈஸியா வேலையை முடிச்சிடுறாங்க. நம்ம தான் இன்னும் மைக்க மாட்டி லைட் சரியா இருக்கான்லாம் பார்த்து வீடியோ பண்றோம் போல. என்னென்னவோ பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டு வீடியோ பண்ணா 100 வியூஸா, இல்லாத ஒரு கேரக்டரை ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணா 100K வியூஸா. இதுக்காக தான் ஒருவேளை யூடியூப்ல இருந்து ஏஐ வச்சு வீடியோ பண்ணா காசு தர மாட்டோம்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும். இந்த ஏஐ கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுமே அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, சிம்பிள் தான். கூகுள் ஜெமினில ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு பொண்ணோட ஃபேஸை ஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. பின்ட்ரெஸ்ட்ல போய் ஏதாச்சும் பொண்ணுங்க ரீல்ஸ் பண்றதை எடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ நிறைய ஏஐ வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, ஹேஜன், ஹிக்ஸ்ஃபீல்ட் அந்த மாதிரிலாம். அதுல போட்டு ஃபேஸை மட்டும் ஸ்வாப் பண்ணிட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஒரிஜினல் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு, நல்லது தானே, சிம்பிளா அந்த பிராண்டுக்கு வேலை முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் கைஸ் இல்ல. இப்போ இதை சரியான வேலை யூஸ் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நார்மலா இப்போ ஏதாச்சும் பிராண்ட் என்கிட்ட வந்து 50K கொடுக்குறேன், என் பிராண்டை நான் சொல்ற மாதிரி ப்ரோமோட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற மாதிரி நான் பண்ணவே மாட்டேன், அது வேற விஷயம். பட் ஒரு பிராண்டை பத்தி பேசி அது ஆடியன்ஸ்க்கு தப்பா கன்வே ஆகும்னு தோணுச்சுன்னா அந்த ப்ரமோஷனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பண்ண மாட்டேன், திருப்பி திட்டி விட்டுருவேன். பட் இதுவே இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதெல்லாம் கேர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. காசு வருது, ஒரு வீடியோ பண்றோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கைஸ் இதுல. பட் சோகம் என்னன்னா இனிமே இதை கட்டுப்படுத்தலாம் முடியாது. நிறைய ஏஐ கேரக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வரதான் செய்ய போறாங்க. அப்புறம் எது ஃபேக் எது ஒரிஜினல்னே கண்டுபிடிக்க முடியாம போயிடும். இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கைஸ் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட எல்லாம் காமனா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பரசம் தரட்டுமா, இன்பரசம் தரட்டுமா, நயகர போல நானும் பொங்கி வரட்டுமா. மேக்ஸிமம் எல்லாருமே பொண்ணுங்க. உன்னை கூட நம்பலாம், பெண்ணை நம்ப முடியாது. கண்டிப்பா இதெல்லாம் கிரியேட் பண்றது ஒரு பையனா தான் இருப்பான். பட் கரெக்டா பிளான் பண்ணி என்ன பண்ணா இவங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்ணலாம்னு யோசிச்சு ஓகே அப்போ பொண்ணுங்க கேரக்டர்ஸ் வச்சு வீடியோ பண்ணா விழுந்துருவாங்கன்னு எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இப்பவுமே அந்த ஏஐ வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸ்லாம் ஹார்ட்ல அம்பு விட்டுட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான் தெரியும். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல சில ரியல் பொண்ணுங்க
பொண்ணுங்களே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு தான் வீடியோஸ் பண்ணிருக்காங்க. சரி அதை விடுங்க, அப்புறம் வரும். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணி ஸ்டாப் பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் பொண்ணுங்க ரீல்ஸ் வந்தாலே லைக் போடக்கூடாது கைஸ். ஒரிஜினலோ ஃபேக்கோ தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ யாருக்குமே லைக் போடாதீங்க. உண்மையாவே எஃபர்ட்ஸ் போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றதுலாம் வேற. அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு லைக், ஷேர், ஃபாலோ எல்லாம் பண்ணலாம். பட் சும்மா ஸ்னாப்சாட் ஃபில்டரை போட்டுட்டு ட்ரெண்டிங்ல ஒரு சாங் எடுத்து ஸ்லோமோ போட்டு வீடியோ பண்றவங்களுக்குலாம் லைக்கே போட்டுறாதீங்க. அவங்க வீடியோ பண்றதுலாம் தப்பே இல்லை, அவங்க இஷ்டம். பட் அதுல இருந்து வந்த ஆடியன்ஸை பிராண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றது தான் தப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப தப்புங்க. ஸோ இப்படி நம்ம எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலனா, ஓ அப்போ இந்த மெத்தட் வேலைக்கு ஆகலன்ட்டு அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் உண்மையாவே எஃபர்ட்ஸ் போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. எஃபர்ட்ஸ்க்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணலாம் கைஸ். ஏற்கனவே ஜிபே ஜீவா கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பொண்ணுங்க சும்மா வீடியோ பண்ணா மட்டும் சும்மாவே வியூஸ் போகுது, எனக்கெல்லாம் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே வர மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றது தான். உங்க ட்ரிபிள் ஏ சேனல்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யாரு பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணாதீங்க கைஸ். அப்பதான் ஓவராலா எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு புரியும். எஃபர்ட்ஸ் போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கும் சும்மா பண்றவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல, இருக்கணும். நம்ம ஊர்ல இந்த ஏ இன்ஃப்ளூயன்சிங்லாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுற முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அண்ட் இனிமே இன்ஸ்டாகிராம்லாம் எதுக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு அந்த ஏ ஐடில இருந்து யாராச்சும் வந்து ஜிபேல ஒரு 5000 அனுப்புன்னு கூட கேட்கலாம். ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம அடுத்து இதை விட செமையா சூப்பரா ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய் பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.